நான் வேலை பண்றேன்ற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக ஒரு வேலையை பண்றது வந்து சௌந்தர்யா. ஓபி அடிக்கிறது அப்படின்னா மஞ்சரி. என்னடா மஞ்சரியும் சௌந்தர்யம் இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இன்னும் அவங்க ரெண்டுத்துக்கு இடையில உள்ள அந்த போட்டி பொறாமை சண்டைகள் ஒன்றும் குறையலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, காலையில மார்னிங் ஆக்டிவிட்டி வந்திருக்கு. அதுல இந்த வீட்டுல வேலை செஞ்ச சம்பந்தமா வந்து 3 கொஸ்டின் கேட்டப்பட்டிருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆளை சொல்லணும். அது என்ன அப்படின்னம்னா, இந்த வீட்டுல வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க யாரு, வேலை செய்யற மாதிரி ஓபி அடிக்கிறவங்க யாரு, வேலையே செய்யாத ஆளு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல அதிகபட்சமா நீ இதுல வேலையே செய்யல, உனக்குரிய வேலையை கூட செய்ய முடியாது அப்படின்ட்டு அதிகபட்சமா சொன்ன நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணவையும் சாச்சனாவும் தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதுவும் சாச்சனாவை தான் வந்து கிட்டத்தட்ட வீட்டுல இருக்க 3/4 பேர் சொன்னாங்க. ஏன் அப்படின்னம்னா, அவளோட செருப்பை கூட ஒழுங்கா எடுத்து வைக்க முடிக்கிறா, அவளுக்குரிய ஒதுக்கப்பட்ட வேலைகளை கூட வந்து உருப்படியா செய்யல அப்படின்னு தான் சாச்சனா சொன்னாங்க. அதே மாதிரி வேலை கொடுத்தோம்னா அப்படியே செய்யற மாதிரி அப்படியே பாவலா பண்ணி ஓபி அடிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரை சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து ரயான், ஒன்னு வந்து மஞ்சரி. அதிகமா சொன்ன ஆட்கள். ரயான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம்ல இருந்த அப்படின்னாலும் எப்ப பார்த்தாலும் ரயான் அந்த வேலையை பண்ணு, ரயான் இந்த வேலையை பண்ணு யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பனா தான் பண்றான், இல்லைன்னா அசால்ட்டா நிக்கிறான். மஞ்சரிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேலை செய்யணும்னா பாதி செய்யறாங்க, பாதி அடுத்தவங்களுக்கு பொறுப்பு வந்துச்சுன்னா நீ இதை செய்யி அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ராணவையும் சொன்னாங்க, நிறைய வேலை வந்து செய்யவே முடிக்காங்க அப்படின்ட்டு. இதுல அதிக வேலை செஞ்சது, அதாவது வேலைன்னா வெள்ளக்காரனா மாறினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ரா தான். அது தெரிஞ்சதே எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பண்றேன், நான் தான் இந்த வீட்டுல வந்து பெர்ஃபெக்ட்டா வேலை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பயுமே பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் ஒன்னா இருக்கனாலும் சரி, தனித்தனியா இருக்கனாலும் சரி, பெர்ஃபெக்ட்டா வேலை பண்றது பவித்ரா தான். இதுக்கு தான் வந்து அந்த ப்ரோமோ கண்டென்ட். இதுல மஞ்சரி வந்து சௌந்தர்யா சொல்றாங்க. ஏன்னா சௌந்தர்யா லாஸ்ட் வீக் வந்து இந்த சர்ஜென்டா இருந்த பயங்கரமா சவுண்ட் விட்டு இது யார் பண்ணது இது யார் பண்ணது அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஸ்ட்ரைக் எல்லாம் போய் வந்து மலையில இருந்தாங்கல்ல, அதனால வந்து சௌந்தர்யா வந்து இந்த வீட்டுல வந்து நான் வேலை பண்றேன் அப்படின்னு வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு காட்டிக்கிறதுக்காக சௌந்தர்யா அந்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு மஞ்சரி சொல்றாங்க. அடுத்து ஹைலைட்டே வந்து சௌந்தர்யா சொன்னதுதான். மஞ்சரி சுத்த ஓபி அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்து ஒரு பாத்திரம் வளர்க்குற பாதி வளர்க்குறாங்க, மறுநாள் வந்து அடுத்தவங்களுக்கு நான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன், அந்த பாத்திரத்தை பாதியிலே விட்டுட்டு அப்படியே வந்து அந்த பொறுப்பை என் தலையில தள்ளிட்டாங்க. அதனால அவங்க ஓபி தான் அடிக்கிறாங்க, எந்த வேலையும் வந்து செய்யல அப்படின்ட்டு மஞ்சரி சொல்றாங்க. இதை பார்த்து மஞ்சரி வந்து செம காண்டாயி, ஏமா இதெல்லாமா போய் சொல்லுவா, அந்த வீக் நான் கேப்டனா இருந்தேமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கண்டுக்கவே இல்லை சௌந்தர்யா. இல்ல நீங்க ஓபி தான் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல அதிக வேலை செய்யறது முத்து, ஆனா முத்துவோட நிழல்ல, அதாவது முத்து போட்ட கோட்ல வேலை செய்யாம ஓபி அடிக்கிறது யார் அப்படின்னா மஞ்சரி அப்படின்ட்டு பவித்ராவும் சொல்றாங்க. அதை கேட்டு நான் போட்ட கோட்ல என்னமா அவங்க அப்படி கீழே வந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, நீ அவங்க ஓபி தான் அடிச்சாங்க அப்படின்ட்டு பவித்ரா அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதாங்க நடந்தது. இந்த ப்ரோமோல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீட்டுல அதிக வேலை செய்யறது யாரு, அதிக ஓபி அடிக்கிறது யாரு, இந்த வீட்டுல வேலையே செய்யாத யாரு, அதான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.